Dear friends, இந்த வீடியோவில் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட யூசஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி அதை இங்கே டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டோட ஷார்ட்கட்டை டாஸ்க் பாரில் கொண்டு வந்து பின் பண்ணுறது எப்படிங்கிறத வேறு ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்க்காதவங்களுக்காக கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஷார்ட்கட் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணணும்னா நம்முடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டு ஆக்டிவாக இருக்கணும். இந்த கம்ப்யூட்டரில் இப்போ இன்டர்நெட்டு ஆக்டிவாக இருக்குது. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை வேறு ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜில் உள்ள டாக்குமெண்ட்டை வேறு ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜில் உள்ள வெப்சைட்டை வேறு ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ ஒரு லாங்குவேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி வேறு ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் பேஸ்ட்டு பண்ணணும். பேஸ்ட்டு பண்ண உடனே ரைட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் அதோட டிரான்ஸ்லேஷன் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஸ்ரீலங்காவை பற்றி ஃபோட்டோ கலெக்ஷன்ஸை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அது எந்த லாங்குவேஜ்னு கூட எனக்கு தெரியாது. அதை நான் இப்போ காப்பி பண்ணி இந்த நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இந்த பாக்ஸ் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே அதை பேஸ்ட் பண்ண உடனே அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கூகுள் டிரான்ஸ்லேட் டிடெக்ட் பண்ணி அது சிங்களான்னு சொல்லுது. அதாவது சிங்கள லாங்குவேஜில் இந்த கமெண்ட் எழுதியிருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. நைஸ் தேங்க்யூன்னு அவங்க சிங்கள லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இப்போ இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் தமிழை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ தமிழை செலக்ட் பண்ணுறேன். இந்த கீழே இங்கே இருக்குது தமிழை செலக்ட் பண்ணோன்னா இது அருமை நன்றின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு வேறு 2 சப்ஸ்கிரைபர்ஸு எழுதியிருந்த கமெண்ட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி லெஃப்ட் சைடில் இந்த பாக்ஸில் கொண்டு வந்து பேஸ்ட்டு பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோடனே அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கே தெரியுது. பழைய விஷயங்களை பதிவிடுவது மிகவும் நல்லது, ஆனால் அதை நம்மவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது வருத்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. வேறு ஒருத்தர் நன்றி 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 அன்னை பிரபஞ்சம்னு எழுதியிருக்காரு. இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இந்த இங்கிலீஷை கிளிக் பண்ணணும். இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடுது. அந்த மாதிரி எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் நாம் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உருதை செலக்ட் பண்ணுறேன். உருதை செலக்ட் பண்ணோன்னா அது உருதில் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். வேறு இங்கிலீஷில் உள்ள டெக்ஸ்ட்டை நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ டிரான்ஸ்லேட் ஃப்ரம் இங்கிலீஷ் அதே இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை வாசிக்கிறேன். ₹1000 கிரெடிட்டட் இன்ட்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். நான் அதுக்கு தமிழை செலக்ட் பண்ணுறேன். உங்கள் வங்கில் கணக்கில் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஷோ மீ யுவர் டிகிரி சர்டிஃபிகேட். உன் பட்டப்படிப்பு சான்றிதழை காட்டு. விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ். உங்கள் சொந்த ஊர் எது. ஹவு டு ஜெனரேட் சீரியல் நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. வரிசை எண்களை தானாக உருவாக்குவது எப்படி. இதை நாம் கம்ப்யூட்டர் வாசித்து கேட்கணும்னு விரும்பினா இங்கே இருக்கிற இந்த லிசன்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். உங்கள் வங்கி கணக்கில் 1000 பைசா வரவு வைக்கப்பட்டுள்ளது. உன் பட்டப்படிப்பு சான்றிதழை காட்டு. உங்கள் சொந்த ஊர் எது. வரிசை எண்களை தானாக உருவாக்குவது எப்படி. அதே மாதிரி நாம் மைக்கை யூஸ் பண்ணி இங்கே மைக்கில் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதில் தமிழை செலக்ட் பண்ணுறேன். தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை கிளிக் பண்ணி நான் மைக்கில் பேசுகிறேன். நான் நாளை வருவேன். நீங்களும் வருவீர்களா. இப்போ இதை கிளிக் பண்ணி மைக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இப்போ இது மலையாளத்தில் ஞான் நாளே வராம் நீயும் ஒன்றும் தெரியுது. இப்போ இதை நான் இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் ABCDE இதாக இருக்குது இங்கிலீஷ். ஐ வில் கம் டுமாரோ ஆன் யூடியூப். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். நான் டெஸ்க்டாப்பில் ஒரு PDF ஃபார்மேட்டில் உள்ள ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. சிம்பிள் GK கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அபவுட் இந்தியா ஃபார் கிட்ஸ். அதாவது இந்தியாவை பற்றி கேள்வியும் பதிலும் இதில் நிறையா இருக்குது. விச் அனிமல் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா? டைகர். விச் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா? டெல்லி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் இருக்குது. இதை நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி தமிழுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் யுவர் டாக்குமெண்ட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி இதில் இந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு ட்ரான்ஸ்லேட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவை தமிழ். நான் தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்லேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ட்ரான்ஸ்லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இதை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷனுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோடு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே தமிழுக்கு மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். இந்தியாவின் இந்தி பெயர் என்ன? பாரத். இந்த மாதிரி கேள்வி பதில் இங்கிலீஷில் இருந்தது எல்லாமே தமிழுக்கு மாறிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு வெப்சைட்டை வேறு ஒரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதாவது மலையாளத்தில் உள்ள ஒரு வெப்சைட்டை தமிழுக்கு மாற்றுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அந்த வெப்சைட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸில் அந்த வெப்சைட்டு பேரை எழுதணும். நான் மலையாள மனோரமா.comனு டைப் பண்ணி மலையாள மனோரமாங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட் பேர் மலையாள மனோரமா.com. மலையாள மனோரமா.comனு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த மலையாள மனோரமாங்கிற வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இப்போ இது மலையாளத்தில் இருக்குது. இது இப்போ தமிழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இது தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு நியூஸை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓடும் காரில் தீ விபத்து, ஓட்டுநர் அதிசயமாக. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது மலையாளத்தில் இருக்குது. இப்போ இது தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஓடும் கார் தீப்பிடித்து ஓட்டுநர் அதிசயமாக தப்பினார். கண்ணூரில் இது போன்ற சோகம் நடந்த ஒரு நாள் கழித்து விபத்து நடந்தது. பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே தமிழில் தெரியுது. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் உள்ள ஒரு சைட்டை வெப்சைட்டை வேறு ஒரு லாங்குவேஜுக்கு ரொம்ப ஈஸியாக நாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ நான் இங்கிலீஷில் இருந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை தமிழுக்கு மாற்ற போகிறேன். தி ஹிந்து.comனு டைப் பண்ணுறேன். அதாவது இங்கிலீஷில் இருக்கிற ஹிந்து நியூஸ் பேப்பரை தமிழுக்கு மாற்ற போகிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கிலீஷில் தி ஹிந்துங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இப்போ அது தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. அதானி நெருக்கடிக்கு மத்தியில் வங்கத்துறை நிலையானது மற்றும் நிகழ்ச்சி நிற்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது எல்லாமே தமிழில் தெரியுது. இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்டையோ டாக்குமெண்ட்ஸையோ வெப்சைட்ஸையோ ஒரு லாங்குவேஜில் இருந்து இதில் உள்ள எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் மாற்றலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.